எப்போ ப்ரோ ஆரம்பிச்சீங்க லிரிக்ஸ் எழுதி? எப்போ எழுத ஆரம்பிச்சீங்க? நான் ஒரு 18, 19 வயசுல ஆரம்பிச்சேன். 19 வயசுலயே என்ன பாட்டு ஃபர்ஸ்ட் எழுதுனீங்க? காதலிச்ச சோக்குல நான் ஏறி உக்காந்த பைக்கில் பெட்ரோல் தான் ட்ரை அங்க நிக்குது ஒரு கை. எனக்கு எங்க தெரியுமா உங்களை ரொம்ப இதா பார்த்தேன். டங்கமாரிக்கு ஃபாரின்ல நிறைய பேர் அந்த போஸ்டர் டங்கமாரி லவ் அப்படின்னு போட்டு டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு சினி ஃபீல்டில் வரும்போது பாலனை தான் நல்ல பீக்கில் இருந்தார். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அவ்வளோ பெருசாக இல்லை. உலகம் இருந்தார் அவர் கொஞ்சம் வருஷம் முன்னாடி இருந்தார். அதுமாதிரி ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் அஜித் சாரோட ஃபேன் அப்படிங்கிறத நிறைய இடத்துல வந்து நீங்கள் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அஜித் சாருக்கு ஒரு பாட்டு எழுதுறோம், ஆளுமா டோலுமான்னு ஒரு பாட்டு எழுதுறோம், அனிருத்தோட மியூசிக் எழுதுறோம் அப்படிங்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. யோசிச்சு கூட கிடையாது. நம்ம சினிமாவில் பாட்டு எழுதணும் நம்ம யோசிச்சு கிடையாது. அப்படி இருக்கும் நம்ம தலைக்கு எப்படி எழுதுவோம் அதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்த்து கிடையாது. போனமே சொன்னார், அவ்வளோதான் வந்தேன். வீட்டை நான் வந்து ஃபுல்லாக பேப்பர் எடுத்து எழுது யார் ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி எவ்வளோ கால் பண்ணாதீங்க வராதிங்க. தனியாக போய் உட்காந்து ஃபுல்லாக எழுதி அதுக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா டியூன்ஸ் நிறைய கொடுப்பாங்க. அதுவும் வந்து பல்லவி சரணம்னு பிரித்து கொடுப்பாங்க. நம்மளுக்கெல்லாம் பார்க்கும்போது நம்ம வேற நல்லா கேட்ட ஒரு பாட்டுக்கு நம்ம பாட்டு எழுதி பழகும். புதுசாக ஒரு டியூன் கேட்டு அதை நம்மளுக்குள்ளே ஏற்றி அந்த டியூனுக்கு நம்ம லிரிக் உட்கார வைக்கணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டென்ட் அடி கேட்கும்போது சார் என்ன சொன்னார்னா, நீ என்ன பாட்டு பண்ணியிருக்க அப்படின்னாரு. நான் அந்தமாதிரி பாட்டுலாம் பண்ணினேன். உனக்கு தோண்டு ஃப்ரீயாக எழுதுல அந்தமாரி உன்னா தோண்டு எல்லாத்தையும் எழுதுன்ட்டு ஒருத்தனை அடிச்சு இவன் பேல் ஆகிட்டேன் ஏரியாவில். இவனுக்கு கிடைக்கிற ஏரியாவில் கிடைக்கிற மரியாதை தான் அந்த பாட்டு. நீ என்ன ஒன்றா எழுதி இதை வச்சு நான் ஃபஸ்ட்டு எழுதும்போது டங்கா மாதிரி ஃபஸ்ட்டு வார்த்தையே கிடையாது. அதில் நான் நடுவில் தான் எதுவுமே நிறைய எழுதுல, அதில் ஒரு வார்த்தை அது உள்ளே இருந்தது. நான் அந்த டைலாக் நிறைய டைலாக் எழுதுனேன். ஒன்று பாரிச்சர் 2 பாட்டுலையும் ஒர்க் பண்ணியிருந்தேன். 2 பாட்டுலையும் டைலாக்ஸ் ஒர்க்கு இது கதையிலையும் கூட கொஞ்சம் பேசுவோம். அதில் மொத்தம் 3 பாட்டு 4 பாட்டு எல்லாமே எழுதியிருப்போம். ஓகே. அந்த பொண்ணு பார்க்க போகும்போது அவங்க வந்து ஒரு கர்நாடிக் ஸ்டைலில் ஒரு பாட்டு போடுவாங்க, ஒரு பாரம்பரியமாக ஒரு பாட்டு போடுவாங்க. இவர் வந்து ரொம்ப பாரம்பரியமாக ஒரு கானா பாட்டு போடுவார். அந்த மாதிரி எங்களுக்காக இப்போ தனியாக சினிமா பாட்டு இல்லாமல் ஏரியா கானா சாங் ஒன்று பாடினா சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீ இந்த கறியை பட்டி குத்த தவால அதை வாங்கி துண்ண சௌமியாவும் லவால முடிவு பண்ணிட்ட சௌமியா அவங்க அம்மா எனக்கு மாமியா. எனக்கு எங்க தெரியுமா உங்களை ரொம்ப இதாக பார்த்தேன். டங்கமாரிக்கு ஃபாரின்ல நிறைய பேர் அந்த போஸ்டர் டங்கமாரி லவ் அப்படின்னு போட்டு டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு தலைவன் ஃபாரின் வரைக்கும் ரீச் ஆயிட்டானா அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம கானா அப்படிங்கிற ஒரு பாடல் சென்னைக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு பாடலை இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக கேட்குறாங்க. கானா சிங்கர்ஸோட வரிகள் இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, வரவேற்கிறாங்க. அதை வந்து அவங்க ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணி ரசித்து கேட்குறாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும். எப்படி இருக்கு? இல்லை இதில் என்னோட பங்கை நானும் ஒரு ஆளாக இருக்கேன் இதில் அப்படின்றப்போ என்னோட சந்தோஷம் சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து இது ஒரு பெருமையாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ நான் உள்ள கானா சினி ஃபீல்டில் வரும்போது பாலனை தான் நல்ல பீக்கில் இருந்தார். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அவ்வளோ பெருசாக இல்லை. உலகம் இருந்தார் அவர் கொஞ்சம் வருஷம் முன்னாடி இருந்தார். அதுமாதிரி ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்காங்க. இப்போ நிறைய பேர் வராங்க சினிமாவிலே வந்து இப்போ என்னமாரி நிறைய பேர் எழுதுறாங்க சினிமாவில் பாட்டுன்றப்போ பெருசாக ஒரு ஓப்பன் ஒன்று இருக்குல்ல சினிமாவில். அது இப்போ கானாவுக்கு வந்து இருக்குதுன்றப்போ எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாம் இவ்வளோ சேர்ந்து எல்லாருமே ஒர்க் பண்ணது தான் இந்த அளவுக்கு வந்து நிறுத்தி வச்சிருக்கு. கானா இந்த இடத்துல நிற்குது அப்படின்றது நம்மளுக்கு உண்மையிலே பெருமையான விஷயம் தான். அது பெருமையான விஷயம் தான். இப்போ அஜித் சாருக்கு பாட்டு போட்டாச்சு, சிவகார்த்திகேயன் சாருக்கு, தனுஷ் சாருக்கு, கமல் சாருக்கு போட்டாச்சு, விஜய் சாருக்கு ஜித்து ஜில்லாடி ஒரு பயங்கரமான ஒரு ஹிட் கொடுத்துட்டீங்க. தலைவர் அவர் மட்டும் பெண்டிங்கில் இருக்காரு லிஸ்ட்டில். அவருக்கு ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? ஏதாவது எழுதி வச்சிருக்கீங்களா தலைவருக்கு? இல்லை வந்தா வெயிட்டாக பண்ணிடலாம். நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்லேயே வேட்டையின் படம் வருது. மேபி அதில் ஏதாவது ஒரு பாட்டு எதிர்பார்க்குறோம். கொடுத்தா செதுக்கி விட்டுறலாம். எப்படி ஏரியாலாம் என்ன சொல்கிறாங்க? வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களாம் அவங்களோட அந்த க்ரோ இருக்கு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளர்ந்துட்டு வரோம். நிறைய பேருக்கு நம்ம தெரியல. ரோகேஷ் அப்படிங்கிறவங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மிக முக்கியமான நபர்கள் எல்லாத்துக்கும் க்ளோஸாக இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வீட்டிலலாம் எப்படி எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க? வீட்டில் எப்பவுமே சந்தோஷம் தான். ஏன்னா அம்மா வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை பார்த்தாங்க. இனி நான் நல்லா இருக்கும்போது பார்க்குறது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. ஏன்னா நான் வந்து அம்மா வந்து வீட்டில் வச்சு பார்த்துன்னு ஆசைப்பட்ட ஒரு பையன். இன்றைக்கி அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்றதை நோட் பண்ணிட்டு நான் அவங்களுக்காகவே வாழ்கிற பையன்றதால எனக்கு ரொம்ப அதை பார்த்துட்டே இருக்கேன். நான் இவங்க என்ன நம்மளை பற்றி என்னெல்லாம் பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க. ஒருத்தவங்க வந்தால் எங்கள் அம்மாகிட்ட இருந்து கேட்பாங்க, நான் பையன் இதில் எழுதிருக்கானே அதில் எழுதிருக்காங்க. அம்மா ஒன்றே உட்காந்து எல்லா கைசாமா அதுன்னு பேசிட்டு நான் பார்ப்போம்ல, பரவாயில்ல சந்தோஷம். ஆமாம், அது ஒரு பயங்கரமாக இருக்கும் எனக்கு பார்க்கும்போதே. உடம்பு நாடி செலுத்துக்கும் நம்ம நினச்சதை பண்ணிட்டோம்டா ஒரு வழியா. நம்ம அவங்க காசா பொருளா நம்ம பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம், இந்த மாதிரி ஒரு பேர் கொடுத்தாலே அது மாதிரி சந்தோஷமா ஜாலியா இருப்பாங்க. சூப்பர். எப்போ ப்ரோ ஆரம்பிச்சிங்க லிரிக்ஸ் எழுதி? எப்போ எழுத ஆரம்பிச்சிங்க? நான் ஒரு 18, 19 வயசுல ஆரம்பிச்சேன். 19 வயசுல என்ன பாட்டு ஃபர்ஸ்ட் எழுதுனீங்க? நான் கானா பாட்டுன்னு நான் எழுதுனேன். என்னன்னா எனக்கு வந்து இருக்கு. ஏன்னா நான் வந்து
ஃப்ரெண்ட்ஸ் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கும்பலாகவே எப்பவுமே இருப்போம். உங்களுக்கு தெரியும் ஏரியாவில் எப்படி ஆமா, பசங்களாம் எப்படி இருப்போம்னு. அதுமாரி இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து கானா பாட்டு கேட்பாங்க. எங்கள் டீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வந்து கச்சேரிலாம் வாசிப்பாங்க, கானா கச்சேரி வாசிப்பாங்க, கீபோர்டு, ட்ரம்ஸு, பேடு இதெல்லாம் வாசிப்பாங்க. அதுமாரி டீம்ல எங்கள் கூடவே இருக்கும். அவங்க பார்க்க என்னன்னா அவங்க ஒரு அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஆல்பம் பண்ணார். அதில் வந்து நான் ஒரு பாட்டு சான்ஸ் கேட்டு நான் எழுத ஆரம்பிச்சு அது வந்து ஒரு நார்மல் பாட்டு தான். அது ஒரு சினிமா பாட்டுலேருந்து எடுத்து சும்மா அப்படி எழுதியிருப்பேன். ஓகே. அதனால் காதலிச்ச சோக்கில் நான் ஏறி உட்காந்த பைக்கில் பெட்ரோல் தான்றையே அங்கே நிற்கிது ஒரு கை பைக்கை விட்டு இறங்குன்னு அந்த ஃபிகர் பக்கம் ஒதுங்கன்னு 5 நிமிஷம் பேச்சு அவன் கூப்பிடுறான் பீச்சு நான் போட்டுன்னு இருந்த செயின் வாச்சுங்க முதல் நாள் சேட்டு கடியில் பணமா வாச்சுங்க அந்தமாரி சும்மா தலை என்ன மிரட்டுறீங்க, போகிற போக்கில் அடிச்சு விட்டீங்களே. அந்தமாரி சும்மா அப்படியே எழுதிருந்தது. அது எழுதிட்டு அவர்கிட்ட கொடுத்தேன். அவரும் வந்து நல்லா இருக்கு பாடி அவர் பாடிட்டார், அந்த பாட்டு பாடிட்டாரு. அதுக்கப்புறம் என்னங்கன்னா பாட்டு பாட இன்ட்ரெஸ்ட் போய் எழுத இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நம்ம எழுதலாம் நிறைய, நம்ம பாடினா ஒரு பாட்டு 2 பாட்டு அதிகபட்சம் எவ்வளோ பாட முடியும் நம்மளால, அது எழுதலாம் நிறைய எழுதலாம். எழுதிட்டே இருக்கலாம், நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம வேலை வேறு செய்கிறோம், வேலை செஞ்சுட்டு இங்கே வந்து பாட்டு பாடிட்டு அங்கே போய் கச்சேரி பண்ணிட்டு அதெல்லாம் நம்மளால முடியாது. வேலை செய்யலாம், எழுதலாம், இது கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மைண்ட் செட்லேயே அப்படி ஆரம்பிச்சது தான் அந்த மாதிரி. சூப்பர் பிரதர். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் அஜித் சாரோட ஃபேன் அப்படிங்கிறத நிறைய இடத்துல வந்து நீங்கள் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அஜித் சாருக்கு ஒரு பாட்டு எழுதுறோம், ஆலுமா டோலுமான்னு ஒரு பாட்டு எழுதுறோம், அனிருத்தோட மியூசிக்கில் எழுதுறோம் அப்படிங்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஏரியாவில் பாடியிருப்போம், நிறைய கானா சாங்கில் அஜித் சாரோட பேரை வச்சு பாடியிருப்போம். நம்ம லிரிக்ஸ்க்கு நம்ம எழுதின வார்த்தைக்கு அஜித் சார் டான்ஸ் ஆடுறாரு, அவரோட நம்ம வரியை அஜித் சார் உச்சரிக்கிறாரு, நமக்கு பிடிச்ச ஒரு மனிதர் அப்படிங்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா சந்தோஷமாக இருக்கும். அந்த மூமெண்ட்டை பற்றி ஷேர் பண்ணுறீங்க? இல்லை, அதை சொல்லவே முடியாதுல்ல. நம்ம என்னன்னா நான் வந்து கானா பாட்டு எழுதும் போதும் அஜித் தலை படம் சுத்தும், பயமா சுத்தும். படம் ரிலீஸ்னாலே இங்க ஒரு பெரிய வேலை போயிட்டு இருக்கு ஏரியால. ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து நாங்க ஏரியால என்ன பண்ணுவோம், காசு கலெக்ட் பண்றது, பேனர் வைக்கிறது, ஏரியா தியேட்டர் பெயிண்டிங் பண்றது, அப்படின்னு உங்க ஒரு பெரிய வேலையே போயிட்டு இருக்கோம் எங்களுக்கு. நாங்க அதுக்கு என்ன பண்ணுவோம், ஆளு இவ்வளோன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி அங்கே ஒரு மேட்ரு பண்ணுவோம். இங்க அப்படி இருந்தால் நாங்கள் ரசிகர். நான் வந்து யோசிச்சு கூட கிடையாது, நம்ம சினிமாவில் பாட்டு எழுதணும் நம்ம யோசிச்சு கிடையாது. அப்படி இருக்கும் நம்ம தலைக்கு எப்படி எழுதுவோம் அதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்த்து கிடையாது. நம்ம ரசிக்கிறோம் அப்படின்னு தான் நான் இருந்தேன். அனி ப்ரோ கூடும்போது கூட எனக்கு தெரியாது நம்ம தலைக்கு தான் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிலாம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் கிளம்பி போயிட்டதுக்கு அப்புறம் ப்ரோ சொன்னார், ப்ரோ யாருக்கு பண்ணுறோம் தெரியுமா, தலைக்கு பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு அந்த வைபே கிடையாது. ஓ தலையா அப்படின்ற எனக்கு கை காலெல்லாம் உதிர ஆரம்பிச்சிச்சு. என்ன ஐயோ நடிச்சது கட்டிச்சு. நம்ம இதுக்காக தானே ஆசைப்பட்டீங்கல்ல தலைக்கு டங்கா மாதிரி எழுதின ஒன்றுமே எனக்கு அது நம்ம எப்படின்னா தலைக்கு ஒர்க் பண்ணணும் ஒரு பாட்டு. ஆனால் எனக்கு டங்கா மாதிரி அடுத்ததே வந்து கிடைச்சிது. கௌதம் மேனன் சார் படத்துல வந்து இருந்தது, அதை மிஸ் பண்ணிட்டு எழுத முடியல. என்கிட்ட ஃபோனில் என்ன இருந்தாலும் படத்தில் அது மிஸ் ஆயிடுச்சு. கேவி சார் சொல்லி அது ஒரு மாதிரி வந்தது. அது அப்போ என்கிட்ட மொபைலில் மிஸ் பண்ணிட்டாது. நான் அப்போதுலேயே எனக்கு ஒரு யோசனை, நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம், நம்ம சார் சொல்லியிருக்காரு நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம், எப்படின்னா திருப்பி ஒர்க் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்தது. சரி கண்டிப்பாக எப்படின்னா வந்துடும் திருப்பி. ஆனால் அதுமே நான் ஜித்திலே ஒர்க் பண்ணிட்டேன். எனக்கு பரவாயில்ல, தளபதி படத்தில் ஒர்க் பண்ணிட்டோம், கண்டிப்பாக ஒன்றும் பண்ணாலும் சொல்லிடலாம் தலையன்ற மாரி நான் ஒரு கோல் மாரி அதை வச்சுட்டு தான் இருந்தேன் அதை ஒரு மைண்டில். ஆனால் நம்மளுக்கு எப்படி வரும் அப்படி தெரியாதுல்ல. அந்த ஒரு இதில் நான் அப்படியே ஒர்க் பண்ணி நான் வர வேலையை செஞ்சுட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். கரெக்டாக வந்து அது ஒரு டைம் அனுப்புற கரெக்டாக அடிச்சாரு டைமுக்கு. போனமே சொன்னார், அவ்வளோதான் வந்தேன். வீட்டை நான் வந்து ஃபுல்லாக பேப்பர் எடுத்து வராதிங்க தனியாக போய் உட்காந்து ஃபுல்லாக எழுதி நான் எனக்கு ஒரு 3-4 பேப்பரை கரெக்ஷன் பண்ணி எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டேன் தலைவங்கிட்ட போயிட்டு, ப்ரோ அப்படின்னு அவர் பார்த்துட்டு பயங்கரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவா சாரும் அனி ப்ரோ உட்காந்து ஒன்னே ஒரு டியூன் ஒன்று பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிவா சாரும் பக்கத்தில் உட்காந்து அப்படியே டியூன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டக்குன்னு ஒன்று பண்ணாரு, ஒரு கரெக்ஷன் சொன்னார், ஒரு பண்ணார், டப்புன்னு ஒரு பாட்டே வந்துச்சு என் கண்ணு முன்னாடி. அது ஒரு பட்டாக்கி நிற்க வச்சிட்டாங்க. ஆஹா என்னடா இப்படி இருக்குது இந்த பாட்டு. ஏன்னா அதில் ரிதம் வந்து ரொம்ப புதுசாக ஒன்று பண்ணார். இப்போ நம்ம நார்மலாக நான் என்ன நினச்சேன்னா, சரி இதுக்கு வந்து எல்லா படம் மாரியும் சும்மா ஒரு ஃபோக்கையாக ஒன்று போட்டு நல்லா டிமால் அச்சு ஒன்று வைப்பாங்க. அது மாதிரி ஒரு வெஸ்டர்ன் பீட்டை உள்ள மிக்ஸ் பண்ணி அதில் ஒரு வைப் கிரியேட். அதுதான் வந்து எனக்கு புதுசாக இருந்து பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் நம்ம பாட்டை நம்ம கேட்டதில்லை காண அதுதான் அப்படின்னு ஒன்று எனக்கே புதுசாக இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணார், அது செம்மையாக இருந்தது. அந்த நியூ ஏரான்னு சொன்னல, இப்போ இருக்கிற 2K கிட்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு உங்களை பாட்டு. அதுக்கு காரணம் வந்து இப்போ ஹாரிஸ் ஜெயராஜோட அந்த இதில் நம்ம டங்கா மாதிரி பாட்டு எடுத்துட்டோம்னா, ஒரு கானா சாங் ஒரு குத்து சாங்ல தலைவர் ஒரு மெலோடியை காமிச்சு ஒரு மாதிரி வித்தியாசமா ஒன்று காமிச்சிடறாரு அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கு. அனிருத் சார் கிட்ட வந்தோம் அப்படின்னா ஒரு வெஸ்டர்ன் கலந்து ஒரு குத்து சாங்கு ஒரு ட்ரிப் சாங் அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி கொடுக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ உங்களோட லிரிக்ஸ்க்கு நிறைய பேர் இந்த மாதிரி வேற புது பேட்டர்ன்ல யூஸ் பண்றதும் சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு. ஆமா, எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னா நான் கானா பாட்டு எழுதும் பார்த்தீங்கன்னா வேற படம் பாட்டு இருக்கும், சினிமா பாட்டு, பழைய பாட்டு, அதை ரீமேக் பண்ணி அதை நாங்கள் வந்து டியூன் மட்டும் எடுத்து நாங்கள் அதில் லிரிக் போட்டு நாங்கள் ஒன்று பண்ணுவோம்.
அதுவரை நாங்கள் ஓன் டியூனுன்றது எங்களுக்கு அப்போல்லாம் நாங்கள் பெருசாக எங்களுக்கு தெரியாது ஆரம்பிக்கும் போது. இப்போ தான் நாங்கள் ஓன் டியூன்ன்றது ஒன்றே நாங்கள் கிரியேட் பண்ணி தனி டியூனாக நாங்கள் ரெடி பண்ணி அதுக்கு எழுதி அடி பாட ஆரம்பிச்சிருவோம் இப்போ தான். அதுக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா டியூன்ஸ் நிறைய கொடுப்பாங்க. அதுவும் வந்து பல்லவி சரணம்னு பிரித்து கொடுப்பாங்க. நம்மளுக்கெல்லாம் பார்க்கும்போது நம்ம வேற நல்லா கேட்ட ஒரு பாட்டுக்கு நம்ம பாட்டு எழுதி பழகும். புதுசாக ஒரு டியூன் கேட்டு அதை நம்மளுக்குள்ளே ஏற்றி அந்த டியூனுக்கு நம்ம லிரிக் உட்கார வைக்கணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் டியூன் அப்போ நம்ம கேட்போம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பாட்டுனா நம்ம நிறைய கேட்டிருப்போம், அது தெரியும் என்னென்ன இதுக்கு இந்த இடத்துல இப்படி போட்டுருலாம், அந்த இடத்துல இப்படி போட்டுருலாம், ஒரு ஐடியா இருக்கும். நம்மள டியூன் நிறைய கேட்டிருப்போம், பழக்கமாக இருக்கும். ஒரு புது டியூன்றப்ப அந்த டியூனே நம்ம ஒரு 10 வாட்டி கேட்டால் தான் நம்மளுக்கு அந்த டியூன் எங்கெங்க என்ன வார்த்தை வைக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும்ன்றதால அதெல்லாம் ரொம்ப புதுசாகவே இருந்தது. நான் நிறைய கற்றுக்கிட்டேன் சினிமாவில் வந்து. நிறைய வேலை கற்றுக்கிட்டேன். என்னன்னா எந்த டியூன்ஸ் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி டியூனில் எப்படி எழுதலாம், அந்த மாதிரி டியூனில் எப்படி எழுதலாம் அப்படின்ற டியூனுக்கு ஏற்ற வார்த்தைங்களை பிடிக்க ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி இல்லையா? இப்போ நீங்க லிரிக்ஸ் எழுதுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் சுச்சுவேஷனும் பாட்டில் வைக்கிறாங்க. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, இது ஒரு கானா சாங்னு பார்க்கலாம், இது ஒரு பயங்கரமான குத்து சாங்னு பார்க்கலாங்கிறத தாண்டி டங்கா மாதிரில அந்த பெண்களுக்கு ஒன்று வச்சிருப்பீங்க, பொண்ணுங்களை கேவலமா என்ன அதை மச்சி உன் கூட வந்து பிறக்கிறது அக்கா தங்கச்சிங்கிற மாதிரி அந்த ஒரு சின்ன ஒரு கருத்தையும் வந்து அப்போ லைட்டாக போட்டு விட்டு தெளிச்சு விட்டு போயிருவீங்களா? அது யோசிச்சு தான் வைக்கிறது இல்லையா? ஆமாம், அது என்னன்னா சார்கிட்ட வந்து இது எப்படி சார் எழுதணும் அப்படின்னு கேட்கும்போது, என்ன கண்டென்ட் அப்படி கேட்கும்போது சார் என்ன சொன்னார்னா, நீ என்ன பாட்டு பண்ணியிருக்க அப்படின்னாரு. நான் அந்தமாதிரி பாட்டுலாம் பண்ணினேன். அது என்ன இதுனா கண்டென்ட்டு ஒரு பைக் பாட்டு, நான் ஒரு அதில் அந்த ஆல்பத்தில் ஒரு 3 பாட்டு இருந்தது. நான் வந்து இது என்ன பாட்டு, பைக் பாட்டு, இது ஒரு லவ் பாட்டு, இது நீ எழுதுறல, இப்போ நீ யாருன்னா கண்டு சொல்லி எழுதுறியா, உனக்கு தோண்டு ஃப்ரீயாக எழுதுறல, அந்த மாதிரி உனக்கு தோண்டு எல்லாத்தையும் எழுதுன்ட்டார். நானும் சரி நான் தோண்டு எல்லாத்தையும் எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எதுவுமே இல்லை, ஒரு மேட்ரு தான். ஒருத்தனை அடிச்சு இவன் பேர் ஆகிட்டான் ஏரியாவில், இவனுக்கு கிடைக்கிற ஏரியாவில் கிடைக்கிற மரியாதை தான் அந்த பாட்டு, நீ என்ன ஒன்றா எழுதி இதை வச்சு அப்படின்ட்டாரு. நான் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுட்டு அதுலேருந்து நம்ம என்னென்னலாம் சொல்ல முடியும். ஒருத்தன் ஏரியாவில் பேர் ஆகிட்டான் இப்படிலாம் பார்ப்பாங்க, அவனை என்னெல்லாம் கிடைக்கும் அவனுக்கு, அவன் என்ன சொன்னால் என்ன சொல்லலாம் ஊருக்கு, அந்தமாரி நான் எல்லாத்தையுமே வந்து நிறைய எழுத ஆரம்பிச்சிட்டேன். கண்ட்ரோல் எல்லாமே ஒரு 10-15 பாட்டுக்கு போய் எழுதி கொடுத்தேன். அந்தமாரி எழுதி நான் பாட்டு ஒரு அடி போவேன், ஒரு 7 பேப்பர், ஒரு அடி போவேன், ஒரு 5 பேப்பர், ஒரு 10 பேப்பர், அந்தமாரி நான் பாட்டுன்னு எழுதிட்டு போவேன். சார் அப்படின்னுவேன், அவர் பார்ப்பார். அவர் ஹாரி சார்னா ஹாரி சாருக்கும் கேவி சாருக்கும் இந்த வார்த்தைகளை வந்து நம்ம எடுத்து ஃபைனல் பண்ணுறது தான் அவங்களோட பெரிய சேலஞ்சாகவே இருந்தது. ஓகே. ஏன்னா நிறைய வார்த்தை நான் எழுதி கொடுத்தேன். அதில் அவங்களுக்கு எல்லாமே பிடிச்சவே இருந்தது. ஓகே. அவங்களுக்கு இதை வச்சுக்கலாமா, அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் கொஞ்சம் இருந்தது. யாருக்காவது புரியாம இந்த வார்த்தை என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் டவுட் கேட்குறவங்க இருந்தாங்களா அந்த டைமில்? இருந்தது. என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் எழுதும்போது டங்கா மாதிரி ஃபர்ஸ்ட் வார்த்தையே கிடையாது. அதில் நான் நடுவில் தான் எதுவுமே நிறைய எழுதல, அதில் ஒரு வார்த்தை அது உள்ள இருந்தது, டங்கா மாதிரிங்கிறது. அது என்னவா இருந்தது? அது அப்போ ஃபைனல் பண்ண ஞாபகம் இல்லை, ஓப்பனிங் என்னவா இருந்தது ஞாபகம் இல்லை. இது நடுவில் இருந்த வார்த்தை தான், இது மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கு. இது நடுவில் இருந்த வார்த்தை, இதத்துக்கு ஃபர்ஸ்ட் வார்த்தையை வைக்கலான்றது இவங்க பண்ணது தான். அவங்க டிசைட் பண்ணி நான் எழுதி கொடுத்தேன். அவங்க வந்து இதெல்லாம் எடுத்து செட் பண்ணி வச்சா நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் படம் அது, எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஒரு பாட்டு எப்படி செட் பண்ணணும் அதெல்லாம் எனக்கு அப்போ அவ்வளோ கிடையாது. அவங்க ஒர்க் பண்ணதை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட். கரெக்ட் இல்லையா? அதில் தனுஷ் சார் வேற பாடுறாரு ஃபர்ஸ்ட் படத்தில். தனுஷ் சார் பாடும்போது நான் கூடவே இல்லை, அவர் ரெக்கார்டி நான் போவே இல்லை. ஆனால் மரணங்கன விஜய் வந்து இருந்ததால ஸ்லாங்ஸ் கொஞ்சம் அண்ணன் சொல்லி கொடுத்து பிடிச்சிட்டாங்க இல்லையா? ஆனால் ரெண்டாவது தனுஷ் சாரும் வந்து என்னன்னா, நம்ம பேசும்போது நம்ம கிட்ட என்ன வந்து நம்ம என்ன லோக்கலாக திடீர்னு வந்துடும் வாயில. நான் ரொம்ப டீசெண்டாக பேசுவேன், அதை மீறி ஒரு வார்த்தை வெளியே வந்து கிளம்பி வந்துடும், அது ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அந்த மாதிரி வரும்போது அவர் கரெக்டாக அதை சொல்லுவார், அந்த ஸ்லாங் பேசி வைப்பார். நம்மளுக்கு நல்லா இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது, நம்ம கிட்ட இருந்து பேசுறாரு சாமி நம்ம பாச பேசுறது அந்த மாதிரி தான். அந்த மாதிரி நல்லா ஜாலியாக இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணுறது. சூப்பர். அவரும் நல்லா கேட்ச் பண்ணுவார் வார்த்தைங்களாம். சூப்பர். பட்டுன்னு பிடிச்சி அதை பேசுறது, ஸ்லாங் மாதிரி தான் பேசுவாங்க. இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ நம்ம ஏரியாவில் பசங்க கூட சேர்ந்து கானா பாடிட்டு ஃபங்க்ஷனில் கானா பாடிட்டு இருந்த ஒரு ரோகேஷ், இப்போ சினிமா அப்படிங்கிறது உள்ளே போயிட்டோம், வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம். அப்படிங்கும்போது இந்த பொறுப்புகள்லாம் எக்ஸ்ட்ரா வர ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் பழைய மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, கொஞ்சம் வாழ்க்கையில் இன்னும் அப்படி கொஞ்சம் பிடிச்சி எங்கேயாவது பிடிச்சி மேலே போகிற பொறுப்பெல்லாம் வர ஆரம்பிக்கும். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க, படத்துக்கு முன்னாடி படத்துக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி? இல்லை, எனக்குமே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நான் வந்து என்னன்னா, நம்ம ஒரு பெரிய வேலையில் உள்ள வந்து பெரிய வேலை உள்ள வந்துட்டோம், நம்ம இது உள்ள இருக்கோம், நம்ம செஞ்சாகணும் அப்படின்ற இதில் வந்து நான் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு இதுக்கு மேலே வந்து நிறைய வேலை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இதை செய்கிற நேரத்தில் இவங்க கேட்பாங்க, இதை செய்யறதுல அவங்க கேட்பாங்க, எல்லாரையும் அந்த ப்ரெஷர்ஸ்லாம் வரும்போது நம்மளுக்கு என்னன்னா
ஒரு பதட்டம் வந்துடும், முடிக்க முடியுமா முடியாதா அப்படின்ற இதில் ப்ரெஷர்லேயே நம்ம எதை முடிக்கிறது எதை முடிக்க அந்த ஒரு இது ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன், எதை எப்படி பேலன்ஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணணும், இப்போ இவங்களுக்கு இந்த டைம் சொல்லணும் அவங்களுக்கு அந்த டைம் சொல்லணும், அதெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டு இப்போ தான் வந்து கொஞ்சம் நான் ஸ்டேபிளாகவே நிற்கிறது. ஒரு பிளாட் பிடிச்சிட்டோம்ல, ஓகே இப்படி தான் போகணும் அப்படிங்கிற. ஆமாம், அது வந்து இப்போ தான் எனக்கு கரெக்டாக அந்த ஃப்ளோவே வந்திருக்கு. ஸ்டார்டிங்கில் ரொம்ப நான் ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஓகே அது ஆரம்பத்தில் எடுத்து வைக்கிற டைமில் அந்த மேனேஜர்ஸ் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நம்ம தான் பேசணும். அது மாதிரிலாம் நிறைய விஷயம் இந்த ஸ்டார்டிங்லன்றதால எனக்கு அதெல்லாம் தெரியவும் தெரியாது. இனிமேல் சர்க்கிள் யாருன்னா இருந்தால் கூட நம்மளுக்கு தெரிஞ்சவங்கன்னா கூட ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ரொம்ப புதுசுன்றதால எதுவுமே தெரியல. ஸ்டார்டிங்கில் ஏதோ கேவியான் சார் அவங்க கூடலாம் இருந்து கொஞ்சம் சுற்றி அதெல்லாம் பார்த்ததால ஓரளவுக்கு நான் மேனேஜ் பண்ணி வந்துட்டேன் இவ்வளோ தூரம். இல்லைன்னா அது கஷ்டமாக தான் இருக்கும். சூப்பர். அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் கையில் வச்சிருக்கீங்க? அடுத்து போயிட்டு இருக்க சொல்லக்கூடாது இல்லையா, எல்லாம் சொல்லி அனுப்பியிருப்பாங்க, வாயை மட்டும் எங்கேயாவது லீக் பண்ணி ஏதாவது சொல்லக்கூடிய ஏதாவது இருக்கா ப்ராஜெக்ட்? இல்லை போயிட்டு இருக்கு ப்ரோ, நிறைய போயிட்டு இருக்கு. நம்ம இப்போ அடுத்து போயிட்டு இருக்கு. அஜித் சாருக்கு விஜய் சாருக்குலாம் கொஞ்சம் உருவம் இருங்க. சரி, எனக்கு இப்போ தலைவருக்கு எப்போ பண்ண போறீங்க அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். தலைவருக்கு பண்ணால் எந்த மாதிரி ஏதாவது எழுதி வச்சிருக்கீங்களா? ஏன்னா இவங்க தலைவருக்கு அலப்புற கலப்புறன்னு பயங்கரமா அது ஹுக்கும் ஒன்று செட் பண்ணிட்டாங்க பயங்கரமா. நம்ம அதுக்கு மீறி ஒன்று பண்ணா நம்ம அடிச்சா அதை அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணணும். தலைவர் நம்பியாக தான் கூப்பிட்டு தலைவர் வாங்க ஒரு 2 நாள் வந்துட்டு போங்க. இல்லை கண்டிப்பா நம்ம இதுவரை தலைவருக்கும் அந்த மாதிரி பாட்டு வந்து இல்லை. நம்ம அந்த மாதிரி அவ்வளோ ராவா ஒரு பாட்டு சென்னை ஸ்லாங்ஸ்ல வந்து இன்னும் ராவா ஒன்றும் தலைவருக்கு எதுவும் இல்லை. இது நம்ம கிட்ட வந்தா நம்ம கண்டிப்பா செஞ்சிடலாம். வேற லெவல்ல எப்படி உலகநாயகனுக்கு கதற விட்டோமோ அதே மாதிரி சூப்பர் ஸ்டாருக்கு தலைவர் பண்ணிடலாம். பிரதர், நம்ம உங்களோட ப்ராஜெக்ட் பற்றி பேசிட்டு இருக்கும்போது A1 பாரிஸ் ஜெயராஜ் கண்டிப்பாக அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. சந்தானம் சார் கூட பேக் டு பேக் ஒர்க் எப்படி இருந்தது அந்த அனுபவங்கள்லாம் அதை பற்றி? என்னன்னா டைரக்டர் வந்து நம்ம வேற ஆளு ஜான்சன், அவர் வந்து பாட்டு பேசியிருந்தாரு. அப்புறம் வந்து எனக்கு ஸ்கிரிப்டில் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அந்த நிறைய டைலாக் எழுதியிருந்தேன். A1 பாரிஸ் 2 படத்துலையும் ஒர்க் பண்ணியிருந்தேன். 2 படத்துலையும் டைலாக்ஸ் ஒர்க்கு வித் கதையிலையும் கூட கொஞ்சம் பேசுவோம். சூப்பர். அப்படியே நம்மளால முடிஞ்சதுனா போடுவோம். ஏரியாவில் நடக்கிறது அப்படியே ஜாலியாக கான்வர்சேஷன் தானே, அது அப்படியே பேசி எழுதுவோம். டைலாக்லாம் நிறைய டைலாக் எழுதுவோம். அதுலேயே அதில் அவங்க டீம் சந்தானம் சார் டீமும் எழுதுவோம், நாங்கள் ஒரு சைடு எழுதுவோம், மரண இவங்க ஒரு சைடு எழுதுவோம். எல்லாமே மிக்ஸ் பண்ணி எது நல்லா இருக்கும் அதெல்லாம் போட்டு சந்தானம் சாரும் ஒரு சைடு எழுதிட்டு இருந்தாரு. அவங்க டீமும் எழுதுவோம், சந்தானம் சார் டீமும் எழுதுவாங்க, இவன் நாங்கள் ஒரு சைடு எழுதுவோம். எல்லாமே ஒர்க் பண்ணுவோம். ஒர்க் பண்ணி சந்தானம் சாரே சொல்லுவார், நிறைய டைலாக் சொல்லுவார், இதெல்லாம் புதுசாக இருக்குது இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவார். அந்தமாரிலாம் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் சரி பாட்டு வந்து பண்ணலாம் அப்படி. ஃபர்ஸ்ட் வந்து சிட்டுக்கு சிட்டுன்னு ஒரு பாட்டு ஒன்று, அதில் மொத்தம் 3 பாட்டு 4 பாட்டு எல்லாமே எழுதியிருப்பேன். ஓகே. அந்த பொண்ணு பார்க்க போகும்போது அவங்க வந்து ஒரு கர்நாடிக் ஸ்டைல் ஒரு பாட்டு போடுவாங்க, ஒரு பாரம்பரியமாக ஒரு பாட்டு போடுவாங்க. இவர் வந்து ரொம்ப பாரம்பரியமாக ஒரு கானா பாட்டு போடுவார். அந்த மாதிரி அதான் நாங்கள் ஆற்று வருமா பீச் வருமா அந்த மாதிரி ஒரு ரொம்ப கான்ட்ராஸ்டான ஆளுன்றதை காமிக்கிறதுக்காக எழுதியிருப்போம். அதில் அந்த மேட்ரு. அப்புறம் பாரிஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அதுலேயும் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருந்தோம். பண்ணிவிட்டு பாட்டுன்னு போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா பாட்டுமே வந்து மிக்சிங்கில் போச்சு. இப்போ நான் அப்புறம் அசல் கோளாறு அதுமாரி 2 ரைட்டு 3 அப்படியே கலந்து அடி போச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வலி மாமா வலிப்பு, அப்புறம் காவா உள்ள கல்லடி, அதில் எல்லா பாட்டுமே நல்லா பச்சா பச்சிக்கு நல்ல பாட்டு நல்லா ஒரு கோட்டை வருது. சம பாட்டு வந்து காவா உள்ள அதெல்லாம் சரியான பாட்டு. வலிமாங்க வலிப்பு இப்போ அது வலிமாமா வலிப்பு பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான். நாங்கள் ஃபஸ்ட்டு எழுதணும், அப்புறம் டியூன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதாச்சு, அப்புறம் டியூன் அனுப்பிச்சிட்டாரு. டியூன் பண்ணி அனுப்பிச்சோன்னா அந்த டியூன் வேறு மாரி வந்தது. இப்போ டியூன் எழுத ஆரம்பிச்சு திருப்பி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தலிமாமா தலிப்பு புளிமா புளிக்கும் ஏதோ ஒன்று வச்சிருந்தாரு அவர். அதை வந்து நாங்கள் வந்து வலிமாமா வலி புளிமாங்க புளிப்பு அப்படின்னு மாற்றிடுவோம். அதை மாற்றிட்டு நாங்கள் அதில் அடி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சூப்பர் பிரதர். அது ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஆல்பம் இல்லையா லைஃப்பில். அப்புறம் கடைசியாக லிரிசிஸ்ட்டை உட்கார வச்சுட்டு நீங்கள் நீங்கள் எழுதின பாட்டெல்லாம் பாட வைக்காமல் இன்டர்வியூ முடிச்சோம் அப்படின்னா அங்கே என்ன முடிச்சிருவாங்க. எங்களுக்காக இப்போ தனியாக சினிமா பாட்டு இல்லாமல் ஏரியா கானா சாங் ஒன்று பாடினா சந்தோஷமாக இருப்போம்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த குண்டத்தில் குமரனுக்கு கொண்டாட்டம், அதில் வந்து ஒரு பாட்டு எழுதியிருந்தேன்னா மீந்த கறியை பற்றி குத்த தவால அதை வாங்கி துண்ண சௌமியாவும் லவால மீந்த கறியை பற்றி குத்த தவால முடிவு பண்ணிட்ட சௌமியா உங்கம்மா எனக்கு மாமியா, முடிவு பண்ணிட்ட சௌமியா உங்கம்மா எனக்கு மாமியா, பச்சை குத்திக்கின உன்னோட பேரை வழியில் குச்சேண்டி 10,000 வீர அதடி அங்கே அப்படி கலெக்ட் உன்னோட இருக்கணும் உலகத்தை மறக்கணும் என்னோட குழந்தவும் வயிற்றுல பிறக்கணும், முடிவு பாயிண்ட சௌமியா உங்கம்மா எனக்கு மாமியா, முடிவு பாயிண்ட சௌமியா உங்கம்மா எனக்கு மாமியா. இந்த அங்க பியர் சாங்குக்கு போச்சு. இது அப்படியே பியர் சாங்குக்கு இந்த பிட்டை மட்டும் எடுத்து அது பல்லவியா செட் பண்ணிருப்போம். அது சரணம் வேற மாதிரி பண்ணிருப்போம்.